ஒரு படி பிரியாணிக்கு தேவையான தால்ச்சா பார்க்க போகிறோம். 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு மாங்காய் ரெண்டையும் நறுக்கி தனியாக வச்சுக்கணும். அதோட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கணும். ஒரு பவுலில் 15 கிராம் புளி, அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். குக்கரில் 100 கிராம் கடலைப்பருப்பு, அது வேக தேவையான தண்ணி, 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடணும். மூணு விசில் வந்த பிறகு கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கணும். அது வெந்த உடனே துவரம்பருப்பு 250 கிராம், அதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்டு மறுபடியும் அந்த பருப்பு வேகிற வரைக்கும் குக்கரில் வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் 50 மில்லி ரீஃபைண்ட் ஆயில், 20 கிராம் அரைச்ச பூண்டு, 15 கிராம் இஞ்சி, 30 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி 200 கிராம் சேர்த்துக்கணும். மட்டன் 1/2 கிலோ. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறணும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தண்ணி 1/2 லிட்டர். புதினா மல்லி தேவையான அளவு. மூடி போடுறேன், அப்படியே வை. மூடி. மட்டன் ஒரு 75% வெந்திருக்கணும். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நறுக்கி வச்சிருக்க 200 கிராம் கத்திரிக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாம் சேர்ந்த பவுடர் போட்டு உப்பு தேவையான அளவு. கத்திரிக்காய் வேகணும். கத்திரிக்காய் வெந்தோடனே பச்சை மிளகா 3, மாங்காய் 1 காய் நறுக்கினது, புளி தண்ணி கரைச்சி வச்சது,
இது எல்லாம் சேர்ந்து கொதிச்சோன்னே வேக வச்சு அந்த பருப்பை எடுத்து ஊற்றிடுறேன். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு கொதிச்சோன்னு எடுத்துட்டா ஒரு படி பிரியாணிக்கு தேவையான தால்ச்சா ரெடி.